ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குளோபல் ஷார்ட் அண்ட் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம தமிழ் ஷார்ட் அண்ட் லெசன்ஸ் சாப்டர் 7 பார்க்க போகிறோம். சாப்டருடைய நேம் சுருக்கம். அடிக்கடி வர வார்த்தைகளை ஷார்ட்டாக எழுதலாம், ஓகேங்களா? அப்படி எழுதுறது தான் சுருக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதை எப்படிலாம் எழுதுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம், ஓகேங்களா? இது 2-3 வார்த்தைகளுக்கு மேலே என்ன பண்ணக்கூடாதுன்னா சேர்த்து எழுதக்கூடாது. ஓகே, அப்படி எழுதணும் அப்படின்னா நம்மளால் படிக்க முடியாது. அதே மாதிரி 2-3 வார்த்தைகள் எழுதுகிறப்ப ஃபஸ்ட்டு வார்த்தையை பொசிஷன் வச்சு தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆரம்பிக்கணும், ஓகேங்களா? அந்த மாதிரி இருக்குது. என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்போது படிப்படியாக இந்த வார்த்தையை எடுத்துக்குவோம். இதை எப்படி எழுதியிருப்பாங்க அப்படின்னா பா டி, அதே மாதிரி பா டி, இவ்வளோ தான் எழுதியிருப்பாங்க. ஆகக்கு ஸ்டோக் எழுதியிருக்க மாட்டாங்க, எந்த வபலுமே வச்சுருக்க மாட்டாங்க. ஓகே, இதில் முக்கியமானது அந்த பா டி, அந்த மெய்யெழுத்து மட்டும்தான். அதே 2 வாட்டி எழுதியிருக்காங்க. ஸோ இப்படி எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள், வபல்ஸ் எதுவுமே எழுதலை. அதே மாதிரி தேவையான மெய்யெழுத்துக்கள் மட்டும் தான் எழுதியிருக்காங்க, பார்த்த உடனே கண்டுபிடிக்கிற மாதிரி. ஓகே, அதே மாதிரி படி அதனுடைய பொசிஷனில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி கட்சி பிரதி கட்சி, இந்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இதுக்கு என்னென்ன மெய்யெழுத்துக்கெல்லாம் எழுதியிருப்பாங்கன்னா கா இட்சி இட்சி, கட்சி பிரதி கட்சி அப்படின்ட்டு. இதில் பிரதி கா, இதுக்கு என்ன பண்ணல, ஸ்டோக் எழுதலை. இந்த மாதிரி பார்த்த உடனே எடுக்கிற மாதிரி இருக்கிற மெய்யெழுத்துக்கள் மட்டும் வச்சு ஒரு வார்த்தையை சுருக்கி எழுதுறது, ஓகேங்களா? அடுத்து வவல்ஸே இல்லாமல் எழுதுறது. இப்போ அவ்வாறு, இதை வவ்வலோடு சேர்த்து எழுதுகிறப்ப ஆரம்ப உயிர்குறி ஆ, வா ரு, அப்புறம் வாக்கு ஒரு வபல் வைப்போம், ரூக்கு ஒரு வபல் வைப்போம். இப்படி எழுதாதீங்க, வா ரு இப்படி மட்டும் எழுதிக்கோங்க, அவ்வாறு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே செகண்ட் பிளேஸில் எழுதணும் அப்படின்னா எவ்வாறு, அதையே தேர்ட் பிளேஸில் எழுதணும் அப்படின்னா இவ்வாறு, ஓகேங்களா? அடிக்கடி, இதை எப்படி எழுதியிருப்பாங்க பாருங்க, டி க டி, அவ்வளோதான், அடிக்கடி. அதை தவிர, அதை தவிர, அதைன்றது தனிக்குறிச்சொல், இப்படி நம்ம எழுதுவோம். தவிரக்கு வெறும் ரா மட்டும். இந்த மாதிரி தனிக்குறிச்சொற்களை வச்சுட்டுமே என்ன பண்ணலாம்னா எழுதலாம்னு சொல்லியிருக்காங்க. அதை தவிர, அதுவரை ஃபர்ஸ்ட் பிளேஸில் இப்படி எழுதணும் அப்படின்னா தா எழுதணும் அப்படின்னா அது, வரைக்கு இந்த மாதிரி நம்ம ஒரு அரைவட்டம் எழுதிக்குவோம், அதுவரை. இதையே செகண்ட் பிளேஸில் எழுதணும் அப்படின்னா எதுவரை. இதையே தேர்ட் பிளேஸில் எழுதணும் அப்படின்னா இதுவரை. ஓகே, அது இது எது, அப்போது எப்போது இப்பொழுது, இது எல்லாத்துக்குமே ஒரே ஸ்ட்ரோக்கு தான். ஆனால் நம்ம பொசிஷனை வச்சு தான் டிஃப்ரென்ஸ் காட்டுவோம் இல்லையா? அந்த மாதிரி தான் அதுவரை, எதுவரை, இதுவரை, இது எல்லாமே. இது அப்போதாவது, இது எப்போதாவது. உங்களுக்கு புரியுது இல்லையா? இது துருதி லைனில் எழுதணும் அப்படின்னா இப்போதாவது. ஒரே ஸ்ட்ரோக்கு தான், பொசிஷனை வச்சு நம்ம வேற வேற வார்த்தையாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இந்த என்று என்ற இது இருக்குங்க இல்லையா? இது நம்ம தனிக்குறி சொற்களில் எழுதுகிறப்ப இந்த மாதிரி ஆரம்ப உயிர்குறி ஏ மட்டும் யூஸ் பண்ணுவோம். ஆனால் சுருக்கி எழுதுகிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு மேல்கோடோ இல்லைனா கீழ்கோடோ நம்ம யூஸ் பண்ணிப்போம். ஒரு மெலிசான மேல்கோடோ இல்லைனா கீழ் நோக்கி எழுதுகிற கோடோ. இப்போ அல்லவென்று, இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. அல்லன்றது லா ஃபர்ஸ்ட் பிளேஸில் எழுதுவோம், மேல் நோக்கி ஒரு சின்ன கோடு, அல்லவென்று அப்படின்ட்டு. தனியாக இப்படி எழுதக்கூடாதான்னு கேட்டிங்கன்னா எழுதலாம், தப்பு கிடையாது. ஆனால் இப்படி எழுதணும் அப்படின்னா கொஞ்சம் வேகமாக எழுத முடியும். அதுவே த்ரூ லைனில் எழுதணும் அப்படின்னா இல்லை என்று. இருக்கின்றனவென்று, 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 இருக்கின்றன இந்த மாதிரி ஒரு கோடு எழுதுவோம் மேல் நோக்கி. என்றுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கீழ் நோக்கி கோடு. இது ரெண்டுத்துலையுமே மேல் நோக்கி எழுதியிருந்தோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கீழ் நோக்கி நம்ம எழுதுறோம், ஓகேங்களா? இந்த மாதிரி நிறைய இருக்குது.
புக்கில் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. அதாவது அதாவது இப்படி எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுவரையில் அது வரையில் இப்படி எழுத சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி புக்கில் நம்மளுக்கு வந்து பேஜ் நம்பர் 34 ஒரு 30லேருந்து ஒரு 40 சுருக்கங்கள் நம்மளுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அதை ஒன்று ஒன்றுத்துமே வந்து பார்த்தீங்கன்னா 5 லைன்ஸ் வந்து என்ன பண்ணணும், எழுதணும். ஓகேங்களா? அடுத்து இந்த சந்தி எழுத்துக்கள் எப்போ நம்மளுக்கு வந்து உருவாகும் அப்படின்னா, 2 வார்த்தைகளை சேர்த்து எழுதுகிறப்ப நம்மளுக்கு வந்து சந்தி எழுத்துக்கள் கண்டிப்பாக உருவாகும்னு கிடையாது, உருவாகலாம். ஏன்னா 2 வார்த்தைகள் சேர்றப்ப எதுவுமே உருவாகாமல் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அடி கூட்டல் நுனி, இதை வந்து நம்ம சேர்த்து எழுதுகிறப்ப அடி நுனி அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். இதில் எதுவுமே வந்து வரல நடுவில். சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா புதிய எழுத்து தோன்றும், அதுதான் வந்து சந்தி எழுத்துக்கள் சொல்லுவாங்க. இப்போ மலை கூட்டல் குகை, இதை சேர்த்து எழுதுறப்ப மலை குகை இப்படி நம்ம வந்து எழுதுவோம். இந்த இடத்துல இக்கு வந்து வந்திருக்கு. மாறும் சம்டைம்ஸ். மண் பாண்டம், இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுறப்ப மட்பாண்டம் அப்படின்னு நம்ம வந்து சேர்த்து எழுதுவோம். இதில் பாருங்க, இந்த இன்னுன்றது இட்டா மாறி இருக்கு. சம்டைம்ஸ் மிஸ் ஆகும். மரம் கூட்டல் வேர் மரவேர், இதில் இம்மு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மிஸ் ஆகிருக்கு, மரவேர் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நீங்கள் வார்த்தையில் சேர்த்து எழுதுகிறப்ப கவனமாக வந்து சந்தி எழுத்துக்கள் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் வந்து எழுதணும். ஓகேங்களா? லாங் ஹேண்ட் பண்ணுறப்ப சந்திப்பை இல்லாமல் எழுதி பார்க்கணும். இதை தான் வந்து சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வினை சுருக்கம். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்டு. எப்படி வேற்றுமை உறுப்புகள் வந்து பெயர்ச்சொல்லோட கடைசியில் வந்து அதனுடைய பொருளை மாற்றுதோ, அதே மாதிரி வினை சுருக்கம் கடைசியாக அதனுடைய எண்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இருதிணை, அதாவது உயர்திணை, அக்ரிணை, ஐம்பால், ஆண்பால், பெண்பால், ஒன்றன்பால், பலவின்பால், பலர்பால், இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் பார்க்குறப்போ உங்களுக்கு நல்லாவே புரியும். மூவிடம், தன்மை, முன்னிலை, படற்கை, முக்காலம், இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அப்படின்னு சொல்லிட்டு அதை டிஃப்ரென்ஸ் காட்டுற மாதிரி வந்து வினைச்சொற்கள் வந்து அமையும். ஓகேங்களா? எக்ஸாம்பிள்ஸ் பார்க்குறப்ப உங்களுக்கு நல்லாவே புரியும். இப்போ வந்து கொடு அப்படின்னு ஒரு வினைச்சொல் இருக்கு. இது எப்படிலாம் மாறும் பாருங்க. கொடுத்தான், கொடுத்தாள், கொடுத்தார், கொடுத்தது, கொடுத்தன, கொடுத்தேன், கொடுத்தாய், கொடுப்பது, கொடுப்பாய், கொடுப்பன. இந்த மாதிரி பல சொற்கள் வரும் ஒரு வினைக்கு அப்புறமா. அதெல்லாம் எதை பேஸ் பண்ணி வருது? திணை, பால், இடம், காலம், இதை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வினைச்சொல் எண்டிங்கில் இப்படிலாம் வந்து முடியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வினைச்சொல்லோட அடி வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், கொடு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கு கடைசியில் வர்றது பாருங்க, ஆண், ஆள், தார், தது, தன, தேன், தாய், பது, பாய், பனை, இந்த மாதிரி வந்து முடியுது இல்லையா? இதை வந்து எப்படி டிஃப்ரென்ஸ் காட்டுறது? அந்த வேற்றுமை உறுப்புகள் எழுதினா மாதிரியே தான். இது இன்னும் ஈஸியாகவே உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதே மாதிரி சந்தி எழுத்துக்களுக்கு நம்ம தனியாக ஸ்ட்ரோக்ஸ் வந்து எழுத மாட்டோம். ஓகே, இப்போ கொடுப்பாய்னு இருக்கு. ஓகே, இதை பிரிக்கிறப்ப கொடு கூட்டல் பாய், அவ்வளோதான். ஓகேங்களா? கொடு ஸ்டோக்கு இப்படி எழுதிட்டு பாய் ஸ்டோக்கு இப்படி எழுதிட வேண்டியதான். கொடுப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி முடிச்சிடலாம். ஓகேங்களா? அந்த இப்புக்கு தனியாக நம்ம வந்து எழுத மாட்டோம். அதே மாதிரி தான் கொடுத்தாய், கொடு கூட்டல் தாய், இத்துக்கு தனியாக வந்து என்ன பண்ண மாட்டோம், ஸ்டோக்லாம் எழுத மாட்டோம்.
கொடு எழுதிட்டு தாய், கொடுத்தாய், இப்படி வந்து எழுதிட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? இப்போ மேலே அந்த வினைச்சுருக்கம் வந்து பார்க்கலாம். இந்த மாதிரி வினைச்சொற்களுக்கு எண்டிங்கில் முடிகிறது வந்து மோஸ்ட்லி அப்படி அது எப்படி ஒழிக்குதோ அதே மாதிரியே வந்து எழுதிடுவோம். ஆனால் எல்லாத்தையும் ஒரே மாதிரி எழுதணும், எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கணும், கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவும் எழுதணும் அப்படின்றதுக்காக இந்த எண்டிங்கில் முடிகிறதுக்கு மட்டும் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா தனியாக சைன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, அது என்னென்னலாம் இருக்குன்றதை பார்ப்போம். இப்போ ததே அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கோங்க. ததே, இத்ததே இல்லைனா ததே அப்படின்னு வருது வச்சுக்கோங்களேன். இப்படி நம்ம வந்து எழுதணும் அப்படின்னா தது, அதுலேயே ஒரு சுழி போட்டுக்கிட்டோம் அப்படின்னா ததே. எக்ஸாம்பிளுக்கு கொடுத்ததே, இது எப்படி எழுதுறது பாருங்க. கொடு ததே, சேர்த்து எழுத முடிஞ்சால் சேர்த்து எழுதலாம், இல்லைன்னா இந்த மாதிரி டிஸ்ஜாயின் பண்ணி எழுதிக்கலாம். கொடுத்ததே. இதுவே ததை, ததை இதை எப்படி எழுதணும் அப்படின்னா தது எழுதிட்டு அதில் ஐ, ஓகே, வேற்றுமை உருபான அந்த ஐ நம்ம வந்து எழுதிக்கிறோம். கொடுத்ததை. இதை எப்படி எழுதுறது பாருங்க. கொடு எழுதிட்டு தது ஐ, கொடுத்ததை, இப்படி நம்ம வந்து ஈஸியாக எழுதலாம். ததால், இது தது. ஓகேங்களா? ததால் அப்படின்னு வரப்ப அதில் ஒரு எல் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ கொடுத்ததால் அப்படின்னு எழுதுறோம் அப்படின்னா கொடு எழுதிட்டு ததால், இந்த மாதிரி நம்ம வந்து எழுதணும். ஓகே, இதுவே ததில் அப்படின்னு வருதுன்னா இது இன்னும் சிம்பிள். தது இல் எழுதிட்டு இந்த இடத்துல இல்லுக்கு ஈ பபல் மார்க் பண்ணிக்கணும். இப்போ கொடுத்ததில், கொடுத்ததில் எப்படி எழுதுறது பாருங்க. கொழுது எழுதியாச்சு, தது இல், அந்த ஈக்கு வந்து இல், கொடுத்ததில். கொடுத்ததாக அப்படி வரப்ப அதில் ததாக வருது பாருங்க. கரெக்டுங்களா? தது எழுதியாச்சு, ஆகக்கு கா மட்டும் எழுதிடும். இப்போ கொடுத்ததாக. கொடு எழுதிட்ட, தது ஆக, கொடுத்ததாக. ஓகே, பட்டது, இது எப்படி எழுதுறது பாருங்க. பட்டது, இப்ப ஹால் பண்ணி எழுதிட்டு பாதி எழுதிட்டு அப்புறம் அதுல து, பாவை பாதி எழுதிட்டு அதுல து. எக்ஸாம்பிளுக்கு கொடுக்கப்பட்டது, கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல எழுதிட வேண்டியதான். இதுவே கொடுக்கப்பட்டன, பட்டுக்கு பாவை சின்னதாக எழுதிட்டு டனக்கு டா ந, கொடுக்கப்பட்டன. இது எப்படி பாருங்க. கொடுக்கப்பட்டன, இந்த மாதிரி நம்ம வந்து டிஃப்ரென்ஸ் காட்டலாம். ஓகேங்களா? கேட்டபடியால், அதில் வர படியால், படிக்கு பாவை சின்னதாக எழுதிட்டு யாளுக்கு வந்து எல் எழுதிட்டு இந்த யா இயா அந்த உயிர்குறி நம்ம வந்து இந்த இடத்துல குறிச்சிருக்கோம். கேட்டபடியால். கேட்டபடியால் இப்படி நம்ம வந்து எழுதிடலாம். கேட்கப்பட்டால், அதில் இருக்கிற அந்த பட்டால், இது எப்படி எழுதுறது பாருங்க. பாவை சின்னதாக எழுதிட்டு எல், கேட்கப்பட்டால். கேட்கப்பட்டால் சேர்த்தும் எழுதலாம், இல்லைன்னா இந்த மாதிரி டிசைன் பண்ணி எழுதலாம். ஓகேங்களா? கேட்கப்படுமா, அதில் வர படுமா, படுவுக்கு பாவை ஹால் பண்ணிட்டு மாக்கு எம் எழுதியாச்சு. கேட்கப்படுமா, கேட்கப்படுமா இப்படி நம்ம வந்து எழுதிடலாம். கேட்கப்படுமென, அதில் இருக்கிற படுமென, படு எழுதிட்டு மென எம்முன்னா, கேட்கப்படுமென, கேட்கப்படுமென இப்படி நம்ம வந்து எழுதிடலாம். படுமே அன்றி, இது எப்படி எழுதியிருக்காங்க பாருங்க. படு மே, அன்றிக்கு வந்து
இந்த மாதிரி டர். ஓகே, இதை வந்து எழுதியிருக்கிறாங்க. படுமே அன்றி இந்த மாதிரி சைன். கேட்கப்படுமே அன்றி. கேட்க எழுதியாச்சு, படுமே அன்றி இப்படி நம்ம வந்து எழுதுறோம். படுவது, படு எழுதிட்டு வதுக்கு இந்த மாதிரி ஒரு அரை வட்டம். கேட்கப்படுவது, படுவது அப்படி நம்ம வந்து எழுதணும். இதுவே படுவதை, படுவது அதுல ஐ, கேட்கப்படுவதை இது எப்படி எழுதுது பாருங்க. கேட்கப்படுவது ஐ, கேட்கப்படுவதை. கேட்கப்பட்டீர் அதுல இருக்கிற அந்த பட்டீர், பட்டு எழுதிட்டு அப்போட்ரா. கேட்கப்பட்டீர் எப்படி எழுதுறது பாருங்க. கேட்கப்பட்டீர் அவ்வளவுதான். கேட்கப்பட்டவை அதுல இருக்கிற பட்டவை, பட்டு எழுதிட்டு வைக்கு வா ஐ. கேட்கப்பட்டவை, கேட்கப்பட்டவை. இது எல்லாத்தையும் சேர்த்து எழுதுறதா எழுதலாம். தனியாக எழுதுனீங்கன்னா பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம் இது பட்டவையா பட்டீரா படுவதையா அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதாங்க. இதை வினை சுருக்கங்கள்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா இது எல்லாத்தையுமே வந்து 5 லைன்ஸ் வந்து எழுதி பார்க்கணும். இதெல்லாம் தனியாக வராது. நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, முன்னாடி வர வார்த்தைகள் கூட சேர்ந்தா போல தான் வந்து வரும், தனியாக வந்து வராது. இருந்தாலும் நீங்கள் தனித்தனியாக என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஒரு வினை சுருக்கங்களையுமே 5 லைன்ஸ் வந்து எழுதுங்க. அது எழுதி முடித்த உடனே பயிற்சி 21 இருக்குது, அதில் வார்த்தைகள் வந்து இருக்குது. பயிற்சி 22 வந்து பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் இருக்குது, ஒரு பத்தி இருக்குது. வார்த்தைகள் எப்பயும் போல் ஒரு 3 to 5 லைன்ஸ் வந்து எழுதுங்க. கான்செப்ட் புரிஞ்சுட்டு எழுதணும். அதே மாதிரி பேராகிராஃப் குறைஞ்சது ஒரு 5 டைம்ஸ் வந்து எழுதி பாருங்கள். எழுதி பார்த்துட்டு அதை படிக்க முடியுதான்றதை பாருங்கள். ஓகேங்களா? இதோட இந்த சாப்டர் வந்து முடியுது.